கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் பணம் உண்மை கண். ஹாய் மை டியர் குட்டீஸ், கதை சொல்ல நான் ரெடி, முடிவு சொல்ல நீங்கள் ரெடியா? ராமுவும் சோமும் ஒரு நாள் கடை வீதிக்கு போனாங்க. அப்போது அங்கே ஒரு கடையில் கும்பலாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா அவங்க நண்பன் கிச்சாசாமி 100 ரூபாய் பணத்தை தொலைச்சிட்டானா. அந்த கடைக்கு முன்னாடி எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்திலே இருந்து சங்கர் வெளியே வந்தான். டே சங்கர், என்னடா அந்த பக்கம் என ராமு கேட்டான். ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் வந்தேன்னு சொல்லிவிட்டு சங்கர் போயிட்டான். கடை தெருவில் வேணுங்கிறத வாங்கிக்கிட்டு ராமுவும் சோமுவும் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தாங்க. மைதானத்தில் சங்கர் நின்று பட்டம் பறக்க விட்டுக்கிட்டு இருந்தான். அவன் விட்டுக்கிட்டு இருந்த பட்டம் பெருசாக இருந்துச்சு. அவன் கையில் இருந்த நூல்கண்டும் ரொம்ப பெருசாக இருந்தது. ரெண்டும் வாங்கணும்னா 100 ரூபாயாவது வேணும். சங்கருக்கு ஏது இவ்வளவு பணம்? ராமுவும் சோமுவும் ஆச்சரியப்பட்டாங்க. டே சங்கர், இவ்வளவு பெரிய பட்டம் நூற்கண்டும் வாங்க ஏதுடா பணம் என ராமு கேட்டே விட்டான். எங்க பாட்டி கொடுத்தாங்கடா என்று சங்கர் சொன்னான். ஆனால் சோமு அதை நம்பவில்லை. ஏனெனில் அவன் பாட்டி ஊருக்கு போய் 10 நாள் இருக்கும். அப்போது 10 ரூபாய் பணத்தை தொலைத்த கிச்சாசாமி வந்து கொண்டிருந்தான். அவனிடம் சோமு ராமுவும், டே, கீழே விழுந்த உன் பணத்தை சங்கர் தாண்டா எடுத்திருக்கான் பாரு, அந்த பணத்திலே தான் நூலு பட்டமும் வாங்கி விட்டுக்கிட்டு இருக்கான் என்று கூறினார். சோகத்தில் இருந்த கிச்சாசாமி சங்கரிடத்தில் சண்டைக்கு போனான். ஆனால் சங்கரோ தான் கிச்சாசாமியின் பணத்தை எடுக்கவில்லை என்று சொன்னான். அதை ஏற்காத ராமு, சோமு, கிச்சாசாமி ஆகியோர் இதை பற்றி எல்லோரிடமும் சொல்லலாம் வாங்கன்னு கிளம்புனாங்க. சரி, இப்போ யார் இந்த கதையை முடிக்க போறீங்க? நானு என்று வீவு முன் வந்து கதையை தொடர்ந்தான். அப்படி அவங்க கிளம்ப ஆரம்பிச்சப்போ நித்தின் ஓடி வந்தான். டே கிச்சாசாமி, இந்தா உன் 100 ரூபாய். கடைக்கு முன்னாடி கிடந்த இந்த பணத்தை யாரோ சாமா வாங்க வந்த ஒருத்தர் பார்த்து கடைக்காரர்கிட்ட எடுத்து கொடுத்தாராம். கடைக்காரர் அதை உன்கிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு என்று கூறி நித்தின் பணத்தை கிச்சாசாமியிடம் கொடுத்ததும் ராமு, சோமு, கிச்சாசாமி மூவரும் வெக்கப்பட்டு தலை குனிந்தனர். இதுபோல் இனிமேல் அவசரப்பட்டு யாரையும் தீயவர்களாக கருதக்கூடாது என்பதை ராமு, சோமு, கிச்சாசாமி மூவரும் உணர்ந்தனர். சங்கரிடம் மன்னிப்பு கேட்டனர். அப்போ இந்த கதையிலிருந்து நாம் அறியும் நீதி என்ன? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். ஹாய் குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.